வணக்கம் நண்பா, இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் 7.5 சேனல். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் 7.5 சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோடய சேனல் வரும் நண்பா. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இன்னைக்கு பாருங்கள் 29/7/2024 டிஎல் லாட்ரிக்கான கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 28/7/2024 டிஎல் லாட்ரிக்கான கேசிங் கொடுத்துருந்தேன். அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கேசிங்கை பார்க்கலாம். என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நம்மளுக்கு கெஸிங் குரூப் இருக்குன்பா. கெஸிங் குரூப் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலில் இருக்குது. டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறங்க. உங்களுக்கு கெஸிங் குரூப் வேணும் அப்படின்னா நீங்கள் 300 கட்டுற மாதிரி இருக்குன்பா. 300 கட்டினீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு, அதாவது 30 நாளைக்கு 1 மணி, 6 மணி, 8 மணி கேரளா, அந்த 4 ஷோவுக்கும் சேர்த்து உங்களுக்கு கெஸ்ஸிங் கிடைக்கும். வேணுன்றவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மெயின் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு ப்ரைவேட்டாக வந்து சேட் பண்ணுங்கள். ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் சேனல் இருக்குது. அதில் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த சேனலுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா மெயின் சேனலில் கொடுத்துருக்கேன். அது வந்து ஃப்ரீ தான். அதில் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி 1 மணிக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 380. இந்த 380க்கு பார்த்தீங்கன்னா 3ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. ஆனால் போர்டு வைஸாக சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. நம்மளுக்கு 8ம் 0வும் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கில் கிடைக்கல. அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆல் போலில் நம்மளுக்கு சூப்பரான வெற்றி கிடச்சிருக்கு. ஆல் போலில் மெயினாக நம்மளுக்கு ஆல் போர்டை டார்கெட் பண்ணிங்க அப்படின்னு சொல்கிறது காரணம் இதுதான். 3ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏ போர்டில் வந்திருக்கு. நம்ம வந்து பி போர்டில் கொடுத்துருக்கோம். ஆல் போர்டு மெயினாக நம்மளுக்கு வந்து பாஸ் ஆகிருக்கு. மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு வெற்றி எடுத்துருக்கலாம். நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. மற்ற 2 நம்பர் வரல, நம்மளுக்கு ட்ரிக்கில் கிடைக்கல. அதனால் பார்த்திங்கன்னா ஃபெயில் ஆகிடுச்சு. 074 இந்த 074க்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 7ஆம் நம்பர் போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்பா. 6 மணிக்கு பார்த்திங்கன்னா போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு 7ஆம் நம்பர். இதுலேயும் பார்த்திங்கன்னா 04 வந்து இதில் ட்ரிக்கில் கிடைக்கல. இதில் பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 7ஆம் நம்பர் ரொம்ப சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. நல்ல ஒரு வெற்றி. இதை பொறுத்த வரைக்கும் 2 ஆல் போர்டும் வந்து வெற்றி கிடச்சிருக்கு. போர்டு வைஸாகவும் பாஸ் ஆகிருக்கு. 483 8 மணிக்கு பார்த்தீங்கன்னா 483க்கு 8ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போர்டில் போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு. 3ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. சி போர்டில் மாற்றி கொடுத்துருந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 38 அப்படின்ற ஒரு செட்டு கொடுத்துருக்கோம். அதை வந்து 83 அப்படின்னு கொடுத்துருந்தோம்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும். 3ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா மாறி வந்துருச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு. இதில் 4ஆம் நம்பர் நம்மளுக்கு ட்ரிக்கில் கிடைக்கல. அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபெயில் ஆயிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 389 அப்படின்ற ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்க. 389 அப்படின்ற ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கோம். இதில் வந்து 38 அப்படியே கனெக்ட் ஆகிருக்கு. 9க்கு பவர் 4 இதுதான் வந்து நம்மளுக்கு ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. 8-3 வந்து பிசி வந்து பாஸ் ஆகிருக்குன்பா. பிசி வந்து கனெக்ட் ஆகிருக்கு. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. 8-3 வந்து ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு ஒரு பாக்ஸு. இதில் வந்து நம்மளுக்கு இதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜஸ்ட்டில் தான் மிஸ் ஆகிருக்கு. 2க்கு பதிலாக 4ஆம் நம்பர் கொடுத்துருந்தோம் அப்படின்னோம்னா ஜஸ்ட்டில் நம்மளுக்கு வந்து ஒரு பாக்ஸ் வந்து வெற்றி வந்து மிஸ் பண்ணியிருக்கோம். இதுவும் பார்த்திங்கன்னா பிசி தான் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. மற்றபடி பார்த்திங்கன்னா எந்த ஒரு நம்பரும் கனெக்ட் ஆகலை. ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆல் போர்டு ரொம்பவே சூப்பராக வெற்றி கிடச்சிருக்குன்பா. நல்ல ஒரு வெற்றி சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் 3 ஆல் போர்டுமே நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்பா. ஆனால் ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்த நம்பர் வந்து உள்ளே வரல. ஆனால் இருந்தாலும் நம்மளுக்கு ஆல் போர்டில் எதிர்பார்த்த நம்பர் 3 நம்பர் வந்து 3 ஆல் போர்டுமே வந்து வெற்றி கொடுத்துருக்கு. நல்ல ஒரு வெற்றி. யாரும் ட்ரை பண்ணி வெற்றி எடுத்துருந்தீங்கன்னா என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்பா. சரி, ஓகே. அடுத்து பாருங்கள் 29/7/2024 டிஎல் லாட்ரிக்கான கேசிங் நம்பர் பாருங்கள். 1 மணிக்கான கேசிங் நம்பர். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 62, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 37, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 50. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 63 67 60 35 30 23. அடுத்து பாருங்கள் பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 635 630 675 670 235 270. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 06 06லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்கள் கெஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. நம்ம கெஸிங் எல்லாமே மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். அதனால் மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 6 மணிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். 6 மணி பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 76, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 39, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 05. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 73 79 63 69 35 30. அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 730 735 790 795 630 695. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு கெஸிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 39 39லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்கள் கெஸிங் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கங்க. 39லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 8 மணிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். 8 மணிக்கு பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 91, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 73, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 42. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். அதில் பாருங்கள் 97 93 92 74 72 94.
அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 974 972 934 932 174 132. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 42 42லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்கள் கேசிங் தான் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிங்க. நம்ம கேசிங் எல்லாமே மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம். போர்டு வைஸாக சேஞ்ச் ஆகி கூட வரக்கூடும். அதனால் மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிங்க. உங்களுக்கு 2ல் ஒரு நம்பர் ஸ்ட்ராங்காக படுற நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கன்பா. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நாளைக்கு பார்த்திங்கன்னா 3 ஷோலையும் 1 மணி 6 மணி 8 மணி இந்த 3 ஷோலையும் டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. நம்பர் பார்த்திங்கன்னா 2 2 5 5 7 7 9 9 அப்படின்னு டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. நம்பர் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஷோவில் டபுள்ஸில் வரும் அப்படின்னு தோணுச்சுன்னா, உங்களுக்கு இந்த 4 செட்டில் ஏதாச்சும் ஒன்று ஸ்ட்ராங்காக தோணுச்சுன்னா மைண்ட் செட்டில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கன்பா. சரி, ஓகேன்பா. அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களோட வெற்றி எனது வெற்றின்பா. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேன்பா. நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம். பாய்.